जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் சூடான மாலை வணக்கம். ஜூலை வந்துருச்சு, இன்னும் மே மாதம் மாதிரியே இருக்கு. ஏன் இதை கூட பிரார்த்தனையில் சொல்லலாம். கொஞ்சம் சூடு இருக்கட்டும், கொஞ்சம் குளுமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கடவுள் நம்முடைய எல்லா பிரார்த்தனையும் கேட்குறார். அது பொதுவான பிரார்த்தனையாக இருந்தால் உடனே பதில் வரும். பர்சனல் சம்மந்தப்பட்ட பிரார்த்தனைனாக்கா அந்த நேரத்துக்கு வரும். இது ரெண்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இது நாட்டுக்கு அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ப்பா, நம்ம குழந்தை நாட்டை பற்றி கவலைப்படுது, இஸ் மை ரியல் ஃபாலோவர் அப்படின்பார். சாமிஜி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இதை கூட பிரார்த்தனை பண்ணி வைக்கலாம். எனிவே, நேற்று குரு பூர்ணிமா இருந்தது, முக்கியமான ஒரு செலிப்ரேஷன். யார் யார் சிஷ்யர்களோ எங்கே இருந்தாலும் சரி, குரு பூர்ணிமா இஸ் அ காமன் ஃபெஸ்டிவல். குருவுக்கு மாலை போட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, அதுவும் செய்யணும். அதை விட முக்கியம் என்ன செய்யணும்? அவர் சொன்னபடி சாதனை செய்யணும். அவர் சொன்னபடி வாழ்க்கையை நடத்தணும். இல்லை, ஒரு பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த டீச்சருக்கு வேண்டிய சேவையெல்லாம் பண்ணுவான். டீ கொண்டு வந்து கொடுப்பான், விசிறி எடுத்து விசிறுவான், இன்னும் என்னென்னமோ எல்லாம் பண்ணுவான். தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான், டேபிளை க்ளீன் பண்ணுவான். ஆனால் படிக்க மாட்டான். அந்த மாதிரி சேவை தேவையா? வாத்தியார் சந்தோஷப்படுவார், பட் பாஸ் மார்க் போட முடியாது இல்லையா? சேவையும் செய்யணும். குரு சேவைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சேவையும் செய்யணும், அட் த சேம் டைம் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். பிரேமேஷானந்த மகாராஜ், நம்ம மடத்தை சேர்ந்த ஒரு மகாத்மா, அவர் சொல்லுவார், குரு சேவை உண்மையான சேவை என்ன அப்படின்னாக்கா, அவர் எப்படி வழிகாட்டினாரோ அந்த வழியில் போகிறது தான் உண்மையான சேவை அப்படிப்பா. நதிங்க மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இப்போ எல்லா சிஷ்யர்களும், இப்போது நம்முடைய பிரசிடென்ட் மகாராஜ் கௌதமாஞ்சி இருக்கார், எல்லா சிஷ்யர்களும் டெய்லி சேவை பண்ண ஆரம்பிச்சாக்கா என்ன ஆகும் பாருங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கே ஒரு 10 பேர் குக்கு வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஹைதராபாத்தில் சுவாமி ரங்கநாதாஞ்சிக்கிட்ட இருந்தப்போ, எனக்கு அடுத்த பேட்சில் இருந்து ஒரு பிரம்மச்சாரி ஒரு லெட்டர் போட்டார். அவர் ரங்கநாதாஞ்சிக்கிட்ட தீட்சை வாங்கின பையன். எனக்கு அங்கே போஸ்டிங் போட்டவுடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. லெட்டர் போட்டார், சுவாமிஜி, நான் உங்ககிட்ட தீட்சை எடுத்திருக்கேன், உங்களுக்கு பர்சனல் சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சொன்னாக்கா அவங்க என்ன அங்கே போஸ்டிங் போடுவாங்க, ப்ளீஸ் அப்படின்னு. நல்ல ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, சின்சியர் ரிக்வெஸ்ட். பட் ரங்கநாதாஞ்சி சச் அ கிரேட் மேன் ஹி வாஸ். போஸ்ட் கார்டு எழுதுறாரு. போஸ்ட் கார்டு தான் எழுதுவார். அதுக்கு மேலே அப்போ 15 பைசா 30 பைசா இருப்பான். 96, 97 அதில் தான் எழுதுறார். மை டியர் so and so, received your letter, I am quite happy, you are keeping well. Remember, you have joined the Ramakrishna mission, not Ranganathananda mission. Sentence every first sentence like clean bold, not Ranganathananda mission. Here, wherever they send, we have to go. Whatever work they give, we have to do. This is real Guru Seva. No other Seva is required. This is what I did, and I wish you also do the same thing.
அக்செப்ட் மை லவ் அண்ட் பிளெஸிங்ஸ். கிளியர், எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. பூமாலை கட்டினா எவ்வளவு பலனோ அதே மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணாலும் உண்டு. இது சாமிஜி சொன்ன ஒரு தத்துவம். ஐயோ அது மோசமான வேலை, நான் போக மாட்டேன் அப்படி சொன்னாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன், ரங்கநாதாஜி எந்த சென்டருக்கு போனாலும் அங்கே சாதுக்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்லாம் போய் பார்ப்பாராம். ஒரு வேடிக்கையாக யாரும் ஒரு சாமி கேட்டிருக்காரு ஒரு தடவை, ஒய் யூ ஆர் seeing all these things அப்படின்னு. You see, if toilets are kept neat and clean, ashrama also will be neat and clean. நம்ம அங்கே தான் வந்து இக்னோர் பண்ணுவோம், இல்லை கண்டுக்கவே மாட்டோம், போகிறதுக்கே ரொம்ப தயங்குவோம். பட் அதுதான் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அங்கே இருந்தால் ஜெர்ம்ஸே உருவாகும். ஸோ இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ். ஒரு அறிஞர் சொல்லுவார், மரம் தடுக்கி நாம் விழறதில்லை, சின்ன கல் தடுக்கி தான் விழறோம் அப்படின்பார். லைக் தட் பெரிய பெரிய வேலையில் நாம் செஞ்சுருவோம் நீட்டாக க்ளீனாக. சின்ன வேலையில் கோட்டை விட்டுடுவோம், கோட்டையே விட்டுடுவோம். 5 வருஷம் போச்சு, மறுபடி கோட்டையை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லவங்களை பிடிக்கணும். சரியா? எனிவே, ஸோ நேற்று குரு பூர்ணிமா, இந்த ஜனகரை பற்றி அவங்கெல்லாம் எப்படி கர்மயோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். பெண்கள் வந்து மேற்கு பகுதி பெண்கள் தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள், சிரித்து பேசியபடி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். இது இன்னொரு விஷயம் பாருங்கள், ராமகிருஷ்ணர் வந்து வெஸ்ட் பெங்காலை தவிர உத்தரப்பிரதேஷ் போயிருக்கிறார், காசி, பிருந்தாவன், வேறு எங்கேயும் போனதில்லை. பீகார் போயிருக்கிறார், வைத்தியநாத் தாம். ஆனால் மேற்கு பகுதி அந்த பக்கம் போனதே கிடையாது. பட் அங்கே பெண்கள் வந்து எப்படி இது பண்ணுவாங்க, நடந்து போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அவருடைய கேள்வி ஞானத்தை வந்து நம்ம பாராட்டணும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னாக்கா, மகாராஷ்டிரா, குஜராத்தெல்லாம் வந்து தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி. சம்மர் வந்துட்டாக்கா, அன்றைக்கி கூட வந்து ஒரு மெசேஜ் வந்து இருந்தது, 28 மைல் நடந்து போய் தண்ணி கொண்டு வர்றாங்க லேடிஸ், தலையில் பானியை தூக்கிட்டு குடிக்கிறதுக்கு. வெஸ்ட் பெங்காலில் அந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது. சவுத்தில் கூட அந்த அளவு மோசம் கிடையாது. மகாராஷ்டிராலாம் சில ஏரியாலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ட்ரையாக இருக்கும். பாம்பேவை பார்த்துட்டு மகாராஷ்டிரா வெரி ரிச் அப்படின்னு சொன்னாக்கா அது ஃபூலிஷ்னஸ். பாம்பே மட்டும்தான் வளர்ந்துருக்கு. மற்ற ஊர்லாம் போய் பார்த்தா அவ்வளோ, நான் இந்த ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் போய் பார்த்துருக்கேன், அவ்வளோ காஞ்சி போய் கிடக்கும், ட்ரை. அதனால தான் நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை கூட பண்ணிப்பாங்க. ஏன்னா விதைச்சிட்டு தண்ணி கிடைக்காது, லாபம் கிடைக்காது, போட்ட பணமும் போச்சு, கொடுக்க முடியாது, கடனை, சூசைட் பண்ணிப்பாங்க பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் அந்த ஊர் லேடிஸ் ரொம்ப தூரம் போய் தூக்கிட்டு வருவாங்க தண்ணியை தலையில், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதையும் கவனிச்சிருக்கிறார். ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, வேறெவர் வி லிவ், நம்ம சுற்றி என்ன நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே, அன்றைக்கி ஒரு பெங்களூரில் நினைக்கிறேன், வேஷ்டியெல்லாம் வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி அங்கே ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் அதை மடிக்கிறதுக்காக ஒரு வாலண்டியரை கூப்பிட்டேன். ரொம்ப வருஷமாக ஒரு வாலண்டியர், பெங்களூர் வாலண்டியர். வேஷ்டி இப்படி இழு அப்படின்னு சொன்னாக்கா அது கூட புரிஞ்சிக்க தெரியல. அப்புறம் நான் கேட்டேன், என்ன இந்த சின்ன வேலை கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. ஓரளவு வயசானவர் தான், 55க்கு மேலே வயசு. இந்த சின்ன வேலை கூட செய்கிறதுக்கு உனக்கு புரியல, நான் சொல்கிற மாதிரியே நீ செய்ய மாட்டேங்கிறியே. எனக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யலைன்னாக்கா கொஞ்சம் கோபம் வந்துடும். என்னக்கா அது நேர்மையான கோபம், அவங்கள திருத்துறதுக்காக வர்ற கோபம். அதனால் அதில் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா இது கூட புரியலை உனக்கு, நான் சொல்கிற மாதிரி செய்யக்கா. அப்புறம் எப்படியோ பண்ணிவிட்டு வந்துட்டேன். போகிறப்ப அந்த ஆள் சொல்கிறார், இந்த ஸ்மால் திங்ஸ் எல்லாம் தேவையா சாமிஜி அப்படின்னு. ரொம்ப பரமஹம்ச நிலையில் இருக்கிற மாதிரி. அந்த நிலைக்கு போயிட்டாக்கா யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு கால் யூ. சாதாரண லெவலையே நாம் சுற்றிட்டுருக்கோம், சின்ன வேலையில் வந்து கோட்டையை விட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்னாக்கா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அவர் ஃபேமிலி,
அதர் ஃபேமிலிஸ் சுற்றி முற்றி என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, பிரைம் மினிஸ்டர் எங்கெங்கே போகிறார், என்னென்ன விருந்து வாங்குகிறார். நிறைய பேருக்கு பிரைம் மினிஸ்டர் பற்றி ஒன்றுமே தெரியும். அவர் நம்முடைய பேரில் தான் பிரைம் இருக்க ஒழிய நம்ம வாழ்க்கையில் அவர் பிரைமே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் தேசபக்தி எல்லாம் வளரும். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களோடவும் சிரித்து பேசு, ஆனால் உன்னுடைய மதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஷ்ட நிஷ்டான பேர் அதுக்கு. அது இல்லைன்னாக்கா யூ ஆர் சிம்பிளி ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லுவார். நம்ம மதத்தையும் நாம் பாராட்டணும், பிடிப்பாக இருக்கணும். நம்ம நாட்டை பற்றியும் நல்ல ஒப்பீனியன் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனிவே, அதை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு பக்தர் அந்த கேள்வியை கேட்டார். அங்கே நிறுத்தினோம். பக்தர் கேட்குறார், சுவாமி, குருவின் உபதேசத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். குரு எப்படி கிடைப்பார்? இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி இது. அப்கோர்ஸ் குருவை நாம் தேடுற மாதிரியே குருவும் நம்மை தேடுகிறார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. சாரதா அம்மா கிட்ட ஒரு டிவோட்டி, ஒரு அம்மா ரெகுலராக வருவாங்க, தீட்சையும் எடுத்திருக்காங்க. அவருக்கு ஒரு பையன், 16 வயசு 17 வயசு. சரி, என் பையனும் அம்மா கிட்ட தீட்சை வாங்கினா நல்லது, அவனுக்கு நல்லது அப்படின்னு அந்த அம்மா திங்க் பண்ணுறாங்க. அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க, என் பையனுக்கும் நீங்கள் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு. சாரதாமாவை பார்த்துட்டு, சாரதாமா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்று துணி துவைப்பாங்க, இல்லை கூட்டுவாங்க, இல்லை காய்கறி நறுக்குவாங்க இல்லையா. உட்காந்தெல்லாம் பார்க்க முடியும். மொபைல்லாம் அவங்க அந்த அம்மா பார்த்ததே கிடையாது. அம்மா அப்படி பார்த்துட்டு, ஓகே அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழித்து அந்த அம்மா ஒரு வாடி போன முகத்தோடு உட்காந்துருக்காங்க. சாரதம்மா கவனிச்சுட்டு, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையனை உங்ககிட்ட தீட்சை வாங்கினா நல்லதுன்னு நான் நினச்சேன், நீங்கள் கூட சரின்னு சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இல்லை, பையன்கிட்ட போய் சொன்னேன், அவன் தீட்சை எடுக்க மாட்டேங்கிறான், நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். என்னவா, என்ன ரீசன்? போய் ஒரு பொம்பளை கிட்டையா வாங்குறதுன்னு சொல்கிறான். சாரதாமா ஒரு சாதாரண பொம்பளை ஆயிட்டான், சின்ன பையன். சாரதாமா விழுந்து விழுந்து சிரித்தாங்களாம். இத்தனோண்டு பையன் இப்படி பேசுகிறானா அப்படி சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, சரி விட்டுடு, அவனுக்கு ஆக வேண்டிய நேரத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷமோ 2 வருஷம் கழித்து அதே பையன் மகாபுருஷ் மகாராஜிட்ட போய் தீட்சை வாங்குறார். அப்புறம் மடத்தில் சேர்ந்தார், நாக்பூர் ஆசிரமத்தை கட்டினார். மிகப்பெரிய பண்டிட் சுவாமி பாஸ்கரேஸ்வரானந்தா அப்படி சொல்லி அவ்வளோ படிச்சிருக்கிறார். ஸோ அம்மாக்கிட்ட தீட்சை வாங்க வேண்டி அம்மாவே பர்மிஷன் கொடுத்து கூட அவரால் வாங்க முடியல. வை? அம்மா அந்த நபருக்கு குரு இல்லை. இது சில சமயம் சில டிவோட்டிஸ் நம்மகிட்ட வருத்தப்படுவாங்க, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அவர்கிட்ட வாங்க முடியல அப்படின்னு. நீங்கள் மிஸ் பண்ணல, யூ ஆர் நாட் இன் த லிஸ்ட், அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே உண்மையாக இருங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க, தட்ஸ் ஆல். நீங்கள் எந்த நபரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு நேர்மையாக இருங்க, தட்ஸ் ஆல். இதுதான் இல்லற தர்மம். ஆன்மீக தர்மம், குருக்கிட்ட நேர்மையாக இருங்க, தட்ஸ் ஆல். வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று. இன்னொரு தடவை நான் பெல்மட்டில் இருந்தப்போ சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் உட்கார்ந்துருக்கிறார். அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல், நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், பட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்சிடெண்ட் இது, என் கண்ணு முன்னால் பார்த்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. 3 மாதம் 4 மாதம் முன்னாடி இமெயில் போட்டு, வி வாண்ட் டு டேக் இனிஷியேஷன் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி மகாராஜு சரின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. 2 பேரும் பேசுகிறப்போ ரங்கநாதாஜி கேட்குறார், ஃப்ரம் வேர் யூ ஆர் கம்மிங்? யூஎஸ். விச் பார்ட்? பாஸ்டன். ஓ, do you go to our ashrama there?
டு யூ நோ சர்வகதானந்தா? சர்வகதானந்த மகாராஜ் அங்கே இருந்தார் இன்சார்ஜ். அவரும் ரங்கநாத்தாஞ்சியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. டு யூ நோ சர்வகதானந்தா? எஸ், ஹீ ஒன்லி இன்ஸ்ட்ரக்டட் அஸ். அவர் தான் எங்களுக்கு சொன்னார் உங்கள்கிட்ட தீட்சை வாங்க சொல்லி, அதுக்காக தான் வந்திருக்கோம். ஓ வெரி குட், ஆல் ரைட். தீக்ஷா டேட் அப்படின்னப்போ ஒரு 4 நாள் கழித்து டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, விசிட் ஆல் தி இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். கல்கத்தா போய் விசிட் பண்ணாங்க, காமர்பூர், ஜெயராம்பாட்டி போயிட்டு வந்தாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. டெய்லி ஈவினிங் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தீட்சைக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. நாளை கழித்து தீட்சை. இன்றைக்கி ஈவினிங் 2 பேர் வந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, டுடே வேர் டிட் யூ கோ அப்படிங்கிறப்ப அவங்க இங்கே போயிட்டு வந்ததை சொன்னாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியாக ரங்கநாதாச்சி மறுபடி கேட்ட, ஃபார் வாட் பர்பஸ் யூ ஹவ் கம்? அவங்க சொல்கிறாங்க, டு டேக் இனிஷியேஷன், தீட்சைக்காக வந்திருக்கோம். அப்படி சொன்ன உடனே என்ன நினச்சார் தெரியாது. ஐ விஷ் போத் ஆஃப் யூ டேக் ஃப்ரம் சர்வகதானந்தா. எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே எந்த சாமி அனுப்பி வச்சாரோ அவர்கிட்ட அவர் அங்கே தீட்சை கொடுப்பார், சீனியர் மாங்க். என்னுடைய விருப்பம் நீங்கள் 2 பேரும் சர்வகதானந்த சாமிக்கிட்டேருந்து தீட்சை எடுங்க அப்படின்னு சொன்னேன். நானே வந்து என்னடா இது வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏமாற்றலாமா? ஏமாற்றுதல் கிடையாது, இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் இந்த மேட்டரில் நாம் போக முடியாது. இட் இஸ் பியாண்ட் அவர் லிமிட். நான் ஜஸ்ட்டு கேட்டுட்ருக்கேன், என்னடா இது பாவம், அவங்க ரொம்ப ஏமாந்து போவாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. அப்புறமா அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், ஓ சாமி, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட தான் தீட்சை எடுக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட சொன்னப்போ அவர் சொன்ன, பிரசிடென்ட் மகாராஜ் இருக்கார், நீங்கள் இந்தியா பார்த்த மாதிரி ஆகிடும், அவர் கிரேட் சோல், மகாபுருஷ் மகாராஜுடைய டிசைப்பிள், அவர்கிட்ட வாங்குங்கன்னு அவர் தான் சொன்னார். பட் வி ஆல்ரெடி டிசைடட் ஹீ இஸ் அவர் குரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் குருவோட லீலை நடக்குது பாருங்கள். அப்புறம் அவங்க 2 பேரையும் நம்ம லிஸ்ட்லேருந்து கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி போய் அவங்க எடுத்தாங்க. இது ஒரு பக்கம். இது முடிஞ்சு 5-6 மாதம் கழித்து வர்ஜீனியான்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில். அங்கேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், 17 or 18 years ஓல்டு பாய், ஓம்லாலான்னு பேர். இந்தியன், born and brought up in அமெரிக்கா. அங்கே ஸோ அமெரிக்கன் ஸ்டைலில் தான் வருவான். அவன் வந்து நமஸ்காரம் கூட பண்ண தெரியும். ஹாய் சாமிஜி, ஹவ் ஆர் யூ அப்படிம்பா. ரங்கநாதன் எவ்வளோ வயசான, இவன் 17 வயசு, ஒரு 97 வயசு. ஹாய் சாமி, ஹவ் ஆர் யூ அப்படிம்பான். மறுபடி கை கொடுக்க மாட்டார். கீப் இட் சிட் டவுன் அப்படிம்பார். 2-3 நாள் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணி, அதெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன், எல்லாம் சொன்னான். அப்போது ரங்கநாதாஞ்சியே கேட்குறாரு, ஹவ் யூ டேக்கன் இனிஷியேஷன் அப்படின்னு கேட்குறார். அவன் கேட்குறான், இனிஷியேட்னா என்ன அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறார், one mantra will be given, you have to repeat every day, that will help you grow spiritually அப்படி இப்படின்னு சொல்கிறார். ஓ இஸ் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறான் அவன். அப்புறம் போய் ஃபில் அப் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறார். 2 நாள் கழித்து தீட்சை இருந்தது. அவன் தீட்சை வாங்கிட்டு போனான். 2 இன்சிடெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து விட்னஸ். யாருக்கு யார் குரு நமக்கு தெரியாது. குரு எப்படி கிடைப்பார்னாக்கா, இவர்கிட்ட வாங்கலாமா அவர்கிட்ட வாங்கலாமா இல்லை. சாமிகிட்ட நேற்று கூட ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு இன்னும் தீட்சையை அமைய மாட்டேங்குது சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், தீட்சை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. டெய்லி அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்க வழி காட்டுவாங்க. ஆல்ரெடி யூ ஹவ் அக்செப்டட் தெம். இவர்கிட்ட வாங்குறதா அவர்கிட்ட வாங்குறதா அந்த சஞ்சலமே வேண்டாம், ஜஸ்ட் பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்க வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். கனடாவிலேருந்து அந்த அம்மா வந்திருக்காங்க. நம்முடைய லெக்சர் கேட்டுட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லி அனுப்பினேன், பிரார்த்தனை பண்ணுங்க டெய்லி அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே கேட்குறாரு இவர், குரு எப்படி கிடைப்பார்? ஸ்ரீராமகிருஷ்ணர், எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும், பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றி செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் நல்ல பாப்புலராக இருக்கார், இவர் நல்ல பாப்புலராக இருக்கார் அப்படின்னு அந்த மாதிரி போயிடக்கூடாது. கேரக்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே போகணும். அவங்க தான் உண்மையான வழியை காட்ட முடியும். இல்லைனாக்கா இந்த கட்டோபனிஷத்துலன்னு நினைக்கிறேன்,
ஒரு மந்திரம் வரும், அந்தேனைவ நீயமானா யதாந்தா அப்படின்னு. குருடன் எப்படி வழிகாட்டி போவானோ அதை போல் ஆகிடும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லும். அந்த மாதிரி தகுதி இல்லாத குருக்கிட்ட போனாக்கா நம்முடைய வாழ்க்கையும் கெட்டு போகும். எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. சென்னையில் சுவாமி தபஸ்யாஞ்சி மகாராஜ் அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்தார். சைலண்ட்டாக இருப்பார். ரங்கநாதாஞ்சி எப்படி வேர்ல்டு வைடு ஃபேமஸோ, இவர் சென்னையில் கூட ஃபேமஸ் கிடையாது. ஆனால் பெரிய ஸ்காலர், பெரிய தபஸ்வி, பேருக்கேற்ற மாதிரியே. அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க வேலுமட்டிலேருந்து. தீட்சை கொடுக்கணும் அப்படி சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அவரை சுவாமி ரங்கநாதாஞ்சி ஹைதராபாத்துக்கு கூப்பிட்ருக்கார் தீட்சைக்காக. இவரும் போயிருக்கிறார். அங்கே அப்போல்லாம் தீட்சை இவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. 25 பேர் 30 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ரங்கநாதாஞ்சி நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அங்கே வர்ற டிவோட்டிஸ், வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறார். அங்கே பிரேம்குமார்னு ஒரு டிவோட்டி இப்போ கூட இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வாலண்டியர் டிவோட்டி. என்ன உதவி வேணாலும் செய்யக்கூடிய மனுஷன், நல்ல மனுஷன். அவரை கூப்பிட்டு ரங்கநாதாஞ்சி கேட்குறாரு, பிரேம், ஹவ் யூ டேக்கன் இனிஷியேஷன் அப்படின்னு. அவர் சொல்கிறார், நோ மகாராஜ் அப்படிங்கிறப்போ, வெரி குட், சி வைஸ் பிரசிடென்ட் சுவாமி ஹேஸ் கம், சுவாமி தபஸ்யாஞ்சி மகாராஜ், மகாபுருஷ் டிசைபிள், யூ ஃபில் அப் தி ஃபார்ம் அப்படின்னு சொன்னாராம். அவர் அப்படியே தயங்கி நிற்கிறார். அந்த டிவோட்டி என்கிட்ட சொன்னது. அவர் அப்படியே தயங்கி நிற்கிறார். இவர் கேட்குறார், வாட் ஹேப்பன், என்னாச்சு? நோ மகாராஜ், ஐ வில் டேக் ஃப்ரம் யூ ஒன்லி, ரங்கநாதாஞ்சி கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ ரங்கநாதாஞ்சி சொல்கிறார், ஃபூலிஷ், எனிவன் அண்ட் எவரிவன் கேனாட் கிவ் இனிஷியேஷன். நம்ம ஆர்டரில் பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ ஹி ஹாஸ் கம், அவர்கிட்ட வாங்கிக்கோ, போய் ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரேம்குமார் அப்பவும் விடலை. நோ மகாராஜ், வெரி சாரி மகாராஜ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மகாராஜ், ஐ ஹவ் அக்செப்டட் யூ ஆஸ் மை குரு. உங்களை என்னுடைய குருவாக நான் ஆல்ரெடி நினச்சிட்டேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் ரங்கநாதாஞ்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு, இவங்களுக்கெல்லாம் ஆசையே கிடையாது, குரு ஆகணுங்கிற ஆசையே கிடையாது. போஸ்ட்டுக்கு பின்னால் இவங்க ஓடினது கிடையாது, போஸ்ட்டு பின்னாடி ஓடி வரும் அந்த மாதிரி ஆட்கள். தபஸ்யாஞ்சி மகாராஜ், கம்பீரானந்தி மகாராஜ், புத்திஷாஞ்சி மகாராஜ், எவ்வளோ மகான்கள். ஸோ அப்போ ரங்கநாதாஞ்சி சொல்கிறார், ஸோ யூ ஹாவ் அக்செப்டட் மீ ஆஸ் யுவர் குரு, நவ் திஸ் குரு இஸ் டெல்லிங் யூ டு டேக் இனிஷியேஷன் ஃப்ரம் தட் குரு, கோ அண்ட் ஃபில் அப் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் போய் ஃபில்லப் பண்ணி தீட்சை வாங்கினார். அவரும் அவருடைய மனைவியும், அவருடைய 2 பிள்ளைங்க, பொண்ணு பையனும் ரங்கநாதாஞ்சிட்ட தீட்சை வாங்கினாங்க ஆஃப்டர் சம் 2-3 இயர்ஸ். அந்த மாதிரி நாம் ஒன்று நினச்சாலும் யார் குருவோ அதுதான் கரெக்டாக நடக்கும், நமக்கே தெரியாமல். நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருக்கிறார், வேலூர்லேருந்து இங்கே சென்னைக்கு அடிக்கடி வருவார். அப்போ இங்கே தபஸ்யாஞ்சி மகாராஜ் தீட்சை கொடுக்குறார். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப்டர் 15 days 20 days ஒரு தீக்ஷா டேட் கொடுத்துருக்காங்க. நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் ஸ்கூலில் வேலை செய்கிறார். அப்போது கரெக்டாக வர வேண்டிய அன்னைக்கு அங்கே CO இன்ஸ்பெக்ஷன் என்னமோ வந்துருச்சு. ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு, யூ ஹாவ் டு ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ CO ஹெட் மாஸ்டரை விட குரு பவர்ஃபுல்லாக உலக வாழ்க்கையில். ஸோ வர முடியலன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துட்டார். அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டெம்பிள் ஓப்பனிங்க்கு அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த சுவாமி கம்பீரானந்தஜி மகாராஜ், அவர் மகாபுருஷ் மகாராஜ் டிசைபிள், அவர் வந்திருக்கிறார். செங்கல்பட்டுலேருந்து அவங்க இந்த ஃபார்மெல்லாம் கொடுக்குறாங்க தீட்சைக்கு. சரி அங்கே போய் வாங்கலாம் சொல்லி அங்கேயும் ஃபில்லப் பண்ணி கொடுத்தார். கரெக்டாக அது February மாதம் நடந்தது, 1988. அந்த நேரம் எக்ஸாம் வருது, ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வந்ததில் இவரால் வர முடியல. ஸோ இவர் நினச்சார், என்கிட்ட சொல்கிறார், நான் நினச்சேன் சரி தீட்சைக்குன்னு நமக்கும் ராசி இல்லை போல் இருக்குது, அப்படியே விட்டுலாம், கிடைச்சா கிடைக்கட்டும் சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன், அதை மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழித்து சென்னைக்கு ஏதோ வேலையாக வந்திருக்கேன். அப்போ ஞானதனந்தஜி மேனேஜராக இருந்தார், ப்ராபப்ளி 92-93. அவர் கூப்பிட்டு என்னை கேட்குறார், ஹலோ தீட்சை எடுத்துட்டியா அப்படின்னு. அப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன்.
இந்த மாதிரி 2 தடவை நடந்தது. சரி, தீட்சைக்கு நமக்கும் கனெக்ஷன் இல்லை போலன்னு சொல்லி விட்டுட்டேன் மாற அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், என்ன பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுகிற, நாளைக்கு ரங்கநாதாஜி தீட்சை கொடுக்குறாரு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் ஊருக்கு, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஸ்கூல் தானே, அப்புறம் ஒரு நாள் கழித்து போய்க்கலாம், அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் தீட்சை ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர்கிட்ட எனக்கு தீட்சை கிடச்சிது அப்படின்னு. அந்த சாமியை இப்போ மடத்தில் ஜாயின் பண்ணி சாமி ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது. குரு வந்து நாம் தேடிட்டுருக்கலாம், பிரார்த்தனை பண்ணால் போதும், இவரா அவரா அப்படின்னு நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஸோ எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. அதுக்குன்னு தனித்தனி தகுதிகள் உண்டு. அவங்க தகுதியானவர்களாக இருந்தால் நம்மளையும் இந்த பவசாகரத்திலேருந்து அழைச்சிட்டு போவாங்க, மற்றவர்களையும் அழைச்சிட்டு போவாங்க. தகுதி இல்லாதவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாக்க, ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த கோப்ரா தவளையை பிடிச்சா தவளை வந்து 3 தடவை தான் கத்துமா, குவாக் 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 உள்ள முழுகிடும். இந்த தண்ணி பாம்பு சில சமயம் வந்து தவளையை பிடிச்சிடும். அது வாய் அவ்வளோ பெருசாக இருக்காது, அதுக்கு விஷமும் கிடையாது, தவளையும் சாகாது, இதனால் முழுங்கவும் முடியாது, 2 பேருக்குமே கஷ்டம். அந்த மாதிரி தகுதி இல்லாத குரு கிடச்சா மாணவனுக்கும் கஷ்டம், குருவுக்கும் கஷ்டம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுதான் இங்கே சொல்கிறார், உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்கி விடுவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்முடைய டிவோட்டிஸ் நிறைய பேருக்கு குரு அப்படின்னாலே அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இவர் தான் என் குரு, இவர் தான் என் குரு. அந்த உருவத்தில் குரு சக்தி வந்து வேலை செஞ்சுருக்கு. இதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு தடவை கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அப்புறம் பிரபுமார சுவாமி வீரேஸ்வரானந்த்ஜி தான் இதெல்லாம் தீர்த்து வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க வேலூர் மடத்தில். அது ரொம்ப இன்ட்ரிகேட் மேட்டர், அதில் போக வேண்டாம். ஸோ சச்சிதானந்தமே குரு அப்படின்னாக்க எந்த ரூபத்தில் அந்த சச்சிதானந்த பவர் வந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் எது கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போகணும். 12வது பிரசிடென்ட் சுவாமி பூதிஷான்ஜி மகாராஜ் வேலூர் மடத்தில் இருக்கிறார். அங்கே கோபால் மகாராஜ் அப்படின்னு ஒரு சாமி டிஸ்பென்சரி பார்த்துப்பார், ஹோமியோபதி டாக்டர். அவர் டெய்லி போய் அவருக்கு பாத சேவை பண்ணுவார், மசாஜ் பண்ணுவார். அப்புறம் வந்து ஹோமியோபதி டாக்டர் அப்படிங்கிறதுனால சில சமயம் இந்த கோல்டு காஃபுக்கெல்லாம் மெடிசனும் கொடுப்பார். ஸோ டெய்லி போய் ஏதாவது அவருக்கு சேவ் பண்ணிகிட்டே இருப்பார், மார்னிங் ஈவினிங் 2 தடவை. ஸோ பூதிஷாந்த மகாராஜுக்கு அந்த கோபால் மகாராஜ் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த கோபால் மகாராஜ் என்கிட்ட சொன்னது, ஒரு நாள் பூதிஷாந்த மகாராஜ் கேட்டாராம், அச்சா கோபால், ஒன்றை நான் பார்க்க மாட்டேங்கிறேனே ஏன் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு என்ன அர்த்தம்? உன் முகத்தை நான் பார்க்கலையே அப்படிங்கிறார். கோபால் மகாராஜ் ரொம்ப அலர்ட், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சொன்னாராம், எப்படி பார்ப்பீங்க, நான் உங்ககிட்ட தான் வந்து தீட்சை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்புறம் வந்து மேனேஜர் வந்து பிரசிடெண்ட் கம்பீரானந்த்ஜி இருக்கார், அவர்கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லி நான் அங்கே போய் வாங்கிட்டேன், உங்ககிட்ட வாங்கலை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார். தட் மீன்ஸ் அவர் உட்காந்து ஜெபம் பண்ணுறப்போ யார் யாருக்கு தீட்சை கொடுத்துருக்கிறாரோ அவங்க முகமெல்லாம் அவருக்கு தெரியுது. ஓ முகத்தை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அதுக்காக தான் கேட்குறேன். இது கோபால் மரம் என்கிட்ட சொல்லிட்டு, பாரு எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். இட் இஸ் பாசிபிள். நமக்கு வந்து இட் லுக்ஸ் இம்பாசிபிள். அந்த நிலைக்கு போனவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். சச்சிதானந்தமே குரு. சுவாமி ககனானந்தஜின்னு 14th பிரசிடெண்ட் சுவாமி விரஜானந்தஜி கிட்ட தீட்சை வாங்கினவர். விரஜானந்தஜி வந்து அம்மா கிட்ட தீட்சை வாங்கினவர், சுவாமிஜிக்கு சேவை பண்ணவர். சுவாமிஜியை எதிர்த்து பேசுவார். சேவக்காக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இவர் சாமிஜியை எதிர்த்து பேசுவார், சாமிஜி பாராட்டுவார். அது அவருடைய பெரிய மனசு. ஸோ அந்த விரஜானந்திகிட்ட தீட்சை வாங்கினவர் ககனானந்தஜி. அப்போது கல்கத்தாவில் ஒரு சென்டரில் இருக்கிறார். ஏதோ வேலையாக வேலுமட்டுக்கு வந்திருக்கிறார். யங் சாது, சன்னியாசம் வாங்கி கொஞ்சம் வருஷம்தான் ஆயிருக்கு. இன்னும் அவர் ட்ரஸ்டி கூட ஆகலை.
வேல்மட்டுக்கு வந்திருக்கிறார். நிர்வாணானந்த சாமி, அவர் பிரம்மானந்த மகாராஜுடைய சேவக், அவர் டிசைபிள் ப்ளஸ் சேவக். அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்லி அவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறார். அங்கே போனால் நிர்வாணானந்த சாமி இப்போ வயசானவர் உட்கார்ந்துருக்கிறார் சேரில். இவர் ககனானந்த்ஜி உள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே அவர் அப்படியே சேரை பிடிச்சிட்டு எழுந்து நின்னாராம் நிர்வாணானந்த மகாராஜ். யாருமே ஜூனியர்ஸை பார்த்து எழுந்து நிற்க மாட்டாங்க, இவர் எழுந்து நிற்கிறார். அவர் வந்தவர் மகாராஜ் வேலையாக வந்தேன், உங்களை நமஸ்காரம் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறார். சரிப்பா சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறேன். அந்த நேரத்தில் சேவக்கு உள்ளே இருந்தவர் வந்துட்டார். நீங்கள் எதுக்கு எழுந்து நிற்கிறீங்க, உட்காருங்க. ஏன்னா வயசானவர் நிற்க முடியாது, நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீங்க, உட்காருங்க. அவர் யங் சாது, அவரை பார்த்து ஏன் எழுந்து நின்னீங்க அப்படின்னு கேட்டாராம். நிர்வாணானந்த சாமி சொன்னாராம், இல்லை அந்த பையன் வந்தான், குரு சக்தி அவங்ககிட்ட அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்தேன், அதை பார்த்தோன்னே நான் எழுந்து நின்றுட்டேன் அப்படி சொன்னார். குரு சக்தி இருக்குங்கிறது அப்போவே பார்த்துருக்குறேன். அவர் இன்னும் தீட்சையை கொடுக்க ஆரம்பிக்கலை. சச்சிதானந்தமே குரு. பிற்காலத்தில் அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆனார், தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சார், பிரசிடென்ட் ஆனார், எல்லாம் நடந்தது. இதாவது ஒரு சன்னியாசி. ககனானந்தஜிக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆனார் சுவாமி ஆத்மஸ்தானந்தஜி. அவர் விஞ்ஞானானந்தஜி மகாராஜுடைய டிசைபிள். சின்ன வயசில் 10 வயசு 12 வயசுலேயே தீட்சை வாங்கினவர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ மடத்துக்கு பிராமின் ஃபேமிலி, பட்டாச்சாரியா ஃபேமிலி. அவங்கெல்லாம் பட்டாச்சாரியானாக்கா ரொம்ப ஹை கிளாஸ் பிராமின் வெஸ்ட் பெங்காலில். வேல்மட்டுக்கு அப்பப்போ கோயிலில் சேவை பண்ணுவார். அந்த பாத்திரம் கழுவுறது, பூ பறிக்கிறது, மாலை கட்டுறது, சந்தனாரிகை இதெல்லாம் பண்ணுவார். ஒரு பேர் சத்யகிருஷ்ணா அப்படின்னு பேர், சத்யகிருஷ்ண பட்டாச்சாரியா. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். காலேஜில் படிக்கிறார். 18-19 இயர்ஸ் ஓல்டு. கோயிலுக்கு பின்னாடி ஒரு டேப் இருக்கும். அங்கே அந்த குரு மகாராஜ் யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் கழுவுவாங்க இந்த சோப்பு போட்டு. அந்த வேலையை இவர் பண்ணிகிட்ருக்கிறார் ஒரு நாள் தனியாக. அப்போது பேல்குரியாங்கிற ஒரு சென்டர்லேருந்து சுவாமி நிர்வேதானந்த மகாராஜ், அவர் ஒரு ட்ரஸ்டி, வைஸ் பிரசிடென்ட் ஆகலை, நிர்வேதானந்தா அப்படின்னு அவர் பெரிய கிரேட் ஸ்காலர். அவர் வேலுமட்டுக்கு வந்திருக்கிறார். குருதேவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலேருந்து இறங்கி அப்படி போகிறார், கிச்சன் சைடு போகிறார். போகிறப்போ அங்கே தான் அந்த டேப் இருக்குது. நம்ம சாமி இன்னும் ஆகலை, காலேஜ் ஸ்டூடெண்ட் சத்யகிருஷ்ணா. அவர் இந்த பாத்திரத்தை கழுவிட்டே இருக்கிறார். இவர் போயிட்டே இருந்தவர் அப்படி பார்த்துட்டு அந்த இளைஞனை பார்த்து நிர்வேதானந்த சாமி சொன்னாராம், ஏய் நீ வருங்காலத்தில் தீட்சா கொடுப்ப. இவர் இன்னும் மடத்துலேயே ஜாயின் பண்ணலை, வருங்காலத்தில் நீ தீட்சா கொடுப்ப அப்படின்னு சொன்னார். இந்த பையன் கேட்டுட்டு ஒன்றும் என்ன பதில் சொல்ல முடியும். அப்படியா சாமிஜி, தேங்க்யூ சாமிஜி அப்படி சொல்லவா முடியும், கங்க்ராச்சுலேஷன் சொல்லவா முடியும். கேட்டுட்டு சைலண்டாக இருக்கிற, யார்கிட்டையுமே சொல்லலை, தனக்குள்ளே வச்சுருந்தார். பல வருஷம் அப்புறம் படித்து முடிச்சுட்டு மடத்தில் ஜாயின் பண்ணி சன்னியாசி ஆகி அங்கங்கே ராஜ்கோட் அங்கே இங்கேன்னு வேலை செஞ்சுட்டு கடைசியாக 1997 வைஸ் பிரசிடென்ட் ஆகி 2-3 தடவை தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி அவர் சொல்கிறார். சச்சிதானந்தமே குரு. இந்த உடம்பின் மூலமாக அந்த பவர் வேலை செய்யும். இது ராமகிருஷ்ணர் திருப்பி சொல்வார். இவர் என்னுடைய குரு, அவர் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிக்காதீங்க. கடவுள் தான் இவங்க மூலமாக நமக்கு வழிகாட்டுறார். அதை வச்சுருந்தாக்கா நமக்கு யார் மேலேயும் வெறுப்பு வராது, பொறாமை வராது, பகை வராது. அப்போ தான் ஆன்மீகத்தில் உயர முடியும். அதான் இங்கே சொல்கிற, உலகை நடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார், சச்சிதானந்தமே அந்த குரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? நான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது நான் யார், என்ன அது? ஞானம் வந்துருச்சு அப்படி சொல்கிறோம். எதை ஞானம்? அது சொல்லிட்டு சொல்கிறார், உண்மையான ஞானம் என்ன தெரியுமா? எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இதை உணர்வது தான் ஞானம். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார் 8th சாப்டரில், மாம் உபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் ந ஆப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமங்கதா அப்படின்னு சொல்லுவார். என்னை அடைந்தவர்கள்
இந்த துக்கத்தின் ஆலயமான நிரந்தரமில்லாத உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். நான் ஆப்னோதி மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மையான ஞான நிலை அப்படின்னு கிருஷ்ணா இங்கே சொல்வார். கதாகா அந்த நிலைக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே இறைவனுடைய செயல், நாம் எல்லாருமே கருவிகள். இதை புரிஞ்சிக்கிறது உண்மையான ஞானம். இதை கிருஷ்ணன் ராஜவித்யா அப்படின்னு சொல்வார். நம்ம என்னென்னமோ வித்தியாலாம் கற்றுக்குறோம் இல்லையா? எனக்கு மியூசிக் நல்லா தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரியும், எனக்கு டான்ஸ் நல்லா தெரியும், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரியும், என்னென்னமோ சொல்ல, எல்லாம் வித்யா தான். ஆனால் எதுவுமே ராஜ வித்யா கிடையாது. ஏன்னாக்கா எல்லாமே பந்தத்துக்கு வழிவகுக்கும். ராஜ வித்யானாக்கா ஆத்ம வித்யா தான். சங்கராச்சாரியர் சொல்வார், ஞான விஹீன சர்வ மதேன முக்திம் ந பவதி ஜென்ம சதேன அப்படின்னு சொல்வார். ஆத்ம ஞானம் இல்லாமல் 100 ஜென்மம் நீங்கள் பிரயத்தனம் பண்ணால் கூட இந்த சம்சார சாகரத்திலேருந்து முக்தி கிடைக்காது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதை தான் ஞானம். நாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான் அம்மா, நீ இயக்குபவள், நான் யந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன், எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே நீயே என்று நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த சாப்டர் முடிக்கிறார். இந்த பெங்காலியில் ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப பாப்புலர், நம்ம கோயிலில் கூட பாடுவாங்க. சகலி தொமாரி இச்சா இச்சாமயி தாரா துமி தொமர் கர்ம துமி கூறமா லோகே போலே கொரியாமி அப்படின்னு ஒரு ராஜா எழுதி, ராஜா கிருஷ்ணச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு ராஜா, வெஸ்ட் பெங்கால் ஒரு சின்ன ராஜா, அவர் எழுதின பாட்டு. சகலி தொமாரிச்சா, எல்லாமே உன்னுடைய இச்சை. இச்சாமயி, நீ இச்சாமயி, நீ நினச்சா பிச்சைக்காரனத்துக்கு மேலே வைக்கலாம், மேலே இருவனை கீழே தள்ளலாம். சாரதாம்மா உத்போதனில் தங்கியிருக்காங்க, உடம்பு சரியில்லை. தூரத்துலேருந்து ஒரு அன்பர் பார்க்க வந்துட்டார். சாரதானந்த சாமி நல்ல குண்டாக இருப்பார். அவர் தான் கேட் கீப்பர்னு சொல்லுவார், அம்மாவுடைய கேட் கீப்பர் நான் அப்படின்னு சொல்லுவார் பெருமையாக. அவரை சொல்கிறார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா மாடியில் இருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு. பார்க்க முடியாதானா? எவ்வளோ கஷ்டம். அந்த காலத்தில் இவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது, பஸ்ஸஸ் எல்லாம் இவ்வளோ கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க? நான் போய் பார்த்து தான் போவேன்னு சொல்லிட்டு போகிறார். இவர் படியில் போய் நின்றுட்டாராம், மாடிப்படி ஆரம்பிக்கிற இடத்துல. அந்த மனுஷனுக்கு பெங்காலிஸ் எல்லாம் எப்படின்னாக்கா, அவங்க காளியை கும்புறதுனால அந்த வீரம் எப்போவுமே இருக்கும். சவுத் இண்டியன்ஸ் இந்த கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆடுறதுனால வீரமே இருக்க இல்லையா? நான் பார்த்ததில் புரிஞ்சுக்கிட்டது. தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அந்த வந்தவர் என்ன பண்ணார், சாரதானந்த சாமி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மேலே போயிட்டார். அவர் கீழே விழுந்துட்டார் சாரதானந்த சாமி. அப்புறம் போய் அம்மாவை பார்த்து இது பண்ணிவிட்டு அப்புறம் மனசில் ஒரு உறுத்தல் வருது. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சன்னியாசி இல்லையா? அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அம்மா என்னை மன்னிக்கணும், சரத் மகாராஜர் தள்ளிட்டு வந்துட்டேன், அவர் பாவம் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு. உடனே அம்மா சொல்கிறாங்க, அப்படியா, சரத்தை தள்ளி விட்டியா? அவன் எவ்வளோ பெரிய ஞானி, போய் மன்னிப்பு கேளு, அவன் மன்னிச்சிருவான், நல்லவன். அம்மா கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன், கோச்சிக்க மாட்டான், பட் மன்னிப்பு கேட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் மெதுவாக வந்தாக்கா சரத்குமார் அங்கேயே நின்றுட்டுருக்குறாரு. இவனுக்கு பயம், என்ன பண்ண போகிறாரோ, அது வேறு சபிச்சிட்டாக்கா, அது வேறு வம்புன்னு சொல்லிட்டு கீழே மெதுவாக வந்த உடனே நேராக காலில் விழுந்தான் அந்த ஆள். மகாராஜ் என்னை மன்னிச்சிருங்க, அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, என்னால் முடியல, அதனால தான் உங்களை தள்ளிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. உடனே சரத்குமாரை தூக்கி கட்டி பிடிச்சிட்டு, தம்பி, இந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் தான் அந்த அம்மாவுடைய காட்சி கிடைக்கும். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீ சின்ன ஆள் கிடையாது. அந்த அம்மா நினச்சா ஒரு செகண்டில் என்னுடைய இடத்துக்கு உன்னையும், உன்னுடைய இடத்துக்கு என்னையும் தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். காரேதாவுமா பிரம்மபதோ காரே குரோ அதோகாமி அப்படின்னு இந்த பாட்டில் வரும். நீ நினச்சா ஒரு சாதாரண மனுஷனை தூக்கி பிரம்மபதத்தையும் கொடுத்துருவேன், பிரம்மஜானி ஆக்கிடுவேன். யாரோ ஒருத்தன் முயற்சி பண்ணி ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்க, அவனுக்கு கீழே அதோகாமினாக்க கீழே தள்ளி விட்டுரு அப்படின்னு இந்த பாட்டில் எல்லாம் வரும். அந்த பாட்டை தான் சொல்கிறார் இங்கே. நான் வீடு, நீ குடியிருப்பவள், நீ ஓட்டுபவள், நான் வண்டி. நீ எப்படி நடத்துகிறாயோ
அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு. இது ஞானத்தினுடைய லட்சணம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அவர் வாழ்க்கையில் காளியினுடைய காட்சி கிடைச்சதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். இது ஞான நிலை. ஜே மைக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாரின் திங்கர், அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். சில சமயம் ஃபாரினர்ஸ் கூட ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு. அவர் சொல்கிறார், யூ வில் ஸ்டாப் ஃபைட்டிங் தி வேவ்ஸ் when you realize that you are the ocean. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இப்போ நாமெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் வேவ்ஸ் கூட. நீங்கள் ஒரு வேவ், உங்கள் ஒய்ஃப் ஒரு வேவ், புள்ள இன்னொரு வேவ், பொண்ணு இன்னொரு வேவ், அப்புறம் அதுக்கு பிறந்த இன்னொரு வேவ், பக்கத்து வீட்டு வேவ், எதிர்த்து வீட்டு வேவ், எல்லாம் வேவ்ஸ் தான், அலைகள் தான். இதுவும் அதுவும் இடிச்சுக்கிட்டு தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் தெளிக்குது. எப்போ இந்த சண்டை நிற்கும்? when you realize that you are the ocean, they are all part and parcel of myself. பெரிய அத்வைத்திக் தத்துவம் இது இல்லையா? கிருஷ்ணன் சொல்வார், சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் அப்படின்னு. நீ பார்க்கின்ற கைகள் கால்கள் எல்லாமே என்னுடைய கைகள் கால்கள், கண்கள் என்னுடைய கண்கள், முகங்கள் என்னுடைய முகங்கள் அப்படின்னு சொல்வார் பகவத்கீதையில். அந்த உச்ச நிலை அது. அந்த நிலைக்கு போகிறப்போ அதுதான் ஞான நிலை, ஆத்ம ஞான நிலை. அங்கே போகிறப்போ நான் இல்லை, நான் இல்லை, நீயே நீயே என்று நான் சொல்கிறேன். அந்த நிலைக்கு நாமளும் போகலாம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷனை நிறுத்துகிறார். பின்னர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு கேப்டன் விஸ்வநாதரின் வீட்டுக்கு சென்று விட்டு கேசவரின் வீடான கமலக்குடீர் சென்றார். விஸ்வநாதர்ங்கிறவர் முன்னாடியே ஒருத்தர் அவர் வந்திருக்கிறார். அவர் நார்த் இண்டியன், ஹிந்திவாலா, பட் ரொம்ப டிவோட்டி. அவரும் பிராமின் தான். ஸோ நல்ல டிவோட்டி. அவங்க வீட்டுக்கு இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ராமகிருஷ்ணன் அவரை தேடி தேடி போகிறார் நல்லவங்களை. நம்மகிட்ட ஏன் வரல? நம்ம தயாராகலைன்னு அர்த்தம். ஹீ இஸ் வெயிட்டிங். கிருஷ்ணர் போய் வெண்ணெயை திருடுறான்னாக்கா நம்ம மனசை வெண்ணையாக்கிட்டு அதை திருடுறதுக்கு அவன் ஓடி வரும். ஹீ இஸ் வெயிட்டிங், எப்படா வெண்ணையாகும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி விஸ்வநாதர் கூப்பிடவே இல்லை. அப்போல்லாம் எஸ்எம்எஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராமகிருஷ்ணனே போகிறார், விஸ்வநாதை பார்த்துட்டு போகலாம். கேசவர் கூப்பிடவே இல்லை, அவருடைய வீட்டுக்கு போகிறார். அவருடைய வீட்டுக்கு பேர் என்ன? கமலக்குடீர். கமலம்னாக்கா தாமரை, குடீர்னாக்கா குடிசை, இல்லம். சில சமயம் சாந்தி நிலையம்னு பேர் வச்சுருப்பாங்க. உள்ள சாந்தியாக இருக்காது, பட் பேர் வச்சுருப்பாங்க அட்லீஸ்ட். பெங்களூரில் ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அங்கே போனாக்கா அங்கே எழுதிருக்கு சாரதா சாயா அப்படின்னு போட்டிருக்காங்க. சாரதையின் நிழல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரொம்ப அற்புதமான பேர் இதெல்லாம். இந்த மாதிரி பெரிய பெரிய இது நல்ல நல்ல பேர்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு இது. இன்றைக்கி கூட நம்ம வாலண்டியர் ஒரு பொண்ணு அவள் ஸ்டேட்டஸில் டெவிலிஷ் டான்ஸர் அப்படின்னு போட்டிருக்கான். எனக்கு யாருன்னே தெரியும். எல்லோரும் அவங்கவுங்க பேர் போடுவாங்க இல்லையா, நித்யா அனித்யா ஏதோ ஒரு பேர் போடுவாங்க. டெவிலிஷ் டான்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது யார் அது சொல்லிட்டு யார் இது அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, காலேஜில் படிக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், மறந்து கூட இந்த மாதிரி டெவில் அது இது கோஸ்ட் இதெல்லாம் நினச்சிட்ருக்காங்க, அதுவே ஆயிடுவேன், நல்ல பேரை வை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன். வைக்கிறாளே இல்லையா தெரியல. எதுக்குனாக்க ஈவன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் தட் வி சி டெய்லி பார்க்குறது அதெல்லாம் கூட ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுது. நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, சும்மா பார்க்குறதுல என்ன இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் கோஸ் டீப் இன்டு அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் அடுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், வெட்டி பேச்சு பேசினாக்கா கோயிலுக்கு அவர் கோபம் வந்துடும், திட்டுவார் சிஷ்யர்களை. இங்கே இதே வேலையா அப்படின்னு சொல்லுவார். ட்ராமா பார்க்க வந்திருக்கார் ஒருத்தர், சைத்தன்ய லீலா, கிரீஷ் சந்திர கோஷ்டைய ட்ராமா. குருதேவரை கொண்டு உட்காந்து வச்சுருக்காங்க. அந்த வந்த ஆள் ஒரு பணக்காரர். ஸோ பணக்காரெல்லாம் கையில் வச்சுக்கணும் அந்த காலத்தில் ட்ராமா நடத்துகிறதுக்கு இல்லையா. குருதேவர் பக்கத்துலேயே 2 சீட் தள்ளி அந்த ஆளையும் வச்சுருக்காரு. ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான், பேரன், 3 வயசு குழந்தை. அந்த ஆள் ட்ராமாவுக்கு எவ்வளோ முக்கியமான சீன்லாம் போயிட்டுருக்கு. சைத்தன்யர் சன்னியாசம் எடுக்கிறது,
அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி முக்கியமான சிலாம் போயிட்டுருக்கு. இந்த ஆள் அதெல்லாம் பார்க்காம அந்த முகத்தை பார்த்து தடவிட்டே இருக்கான், பேரப்பிள்ளையோட இது. அது ராமகிருஷ்ணர் பார்த்துட்டு சொல்கிறார் வெளியில் வந்ததுக்கப்புறம், எவ்வளோ பெரிய முட்டாள், அற்புதமான சைத்தன்ய நிலையில் நடந்துகிட்டு இருக்கு, அந்த குரங்கு அவர் அப்படியே சொல்கிறார், அந்த குரங்கு முகத்தை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கான், முட்டாள், இவனுக்கெல்லாம் கதி மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நீ கொஞ்சம் வேண்டான்னு சொல்லலை, திஸ் இஸ் நாட் த பிளேஸ், இதை சொல்ல வர, குழந்தைங்களே கொஞ்சம் கூடாது அப்படி சொல்லலை. சைத்தன்ய நிலையில் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் சினிமாவுக்கே போயிட்டு 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே உட்காந்து நீங்கள் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா என்ன பேர் கொடுக்கலாம்? சொல்லக்கூடாது வெளியில். அந்த மாதிரி சைத்தன்ய நிலையில் பார்க்க போனாக்க, டூ வேர் எவர் யூ ஆர் வாட் இஸ் நெசசரி, அதை செய்யாமல் அங்கே போய் வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருந்தாக்க ராமகிருஷ்ணன் கோபம் வந்துடும், திட்டுவார். கோயிலுக்கு இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்பார். இங்கே கூட சில பேர் வந்து கோயிலில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்ருப்பாங்க, அதுக்கு ஏன் கோயிலுக்கு வரணும்? அவர் உங்களை பார்த்துட்ருக்குற அதை பார்க்காம இல்லை சரி. அப்புறம் ரவுண்டு வர்றப்ப அப்போ தான் வந்து ஈரான் ஈராக் என்னாச்சு, இப்போ பேச வேண்டிய கட்டமாக அது, ரஷ்யா குண்டு போட்டான், இவன் தொலைஞ்சிரும், இதை பற்றி பேசியிருப்போம். திஸ் இஸ் நாட் த டைம், அவ்வளவுதான். இது மனசில் வச்சுக்கணும். இது கமலக்குட்டீர் அப்படிங்கிற வீட்டுக்கு போகிற, கமலக்குட்டீர்னா தாமரை நிலையம் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னும் என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அண்டு அடுத்த வாரம் கிளாஸ் இருக்காது, சசி மகாராஜ் ஜெயந்தி வர்றதுனால டிவோட்டிஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அன்றைக்கி அந்த மீட்டிங் ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்த வாரம் நாம் அமுதமொழிகளை பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.